கூட்டணி கட்சிகளுடைய அமைதி இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகள் பெரிய அளவில் அதை எதிர்த்து ஒரு கருத்துக்களை பதிவிடல, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. என்ன காரணம்? மாறிட்டாங்க. மறுபடியும் எதிர்த்துட்டு இப்ப எங்க போறது? திமுகவை எதிர்த்து தாவேக்கா இருந்துச்சு, அப்புறம் தாவேக்காவை எதிர்த்து எங்க போறது? கடைசி பஸ்ல தான் ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல இருந்து இறக்கி விட்டாங்கன்னா அப்படி நடுக்காட்ட தான் நின்றுட்டு இருக்கணும். அதனால சைலண்டா இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. மத்திய அரசோட இணக்கமா போவ அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஒரு அறிக்கை கூட நம்ம மத்திய அரசை எதிர்த்தோ இல்ல பாஜகவை எதிர்த்தோ இது வரைக்கும் எதுவும் பண்ணல. திமுகவை தினமும் குற்றம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதிகாரம் இருக்குது, ஆனா திறன் இல்லை. எப்படி அந்த பெரிய அரசு எந்திரத்தை கையாளணுன்றது தெரியல. சோ அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய குறையெல்லாம் அப்படியே தூக்கி ஸ்டாலின் மேல போடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்டாலின், திமுக ஸ்டாலின், ஸ்டாலின் திமுக, இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. வெளிப்படைத்தன்மை இல்லாம இவங்க நடந்துக்கிறது, பதில் சொல்லாது. இந்த ஜான் ஆரோக்கியசாமி ரெண்டு பேருக்கு போஸ்டிங் போடுறதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, அது ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு தெலுங்கு ராஜ்யம் மாதிரி இருக்குறீங்க. விஜய் சுத்தி எல்லாம் தெலுங்காரங்களாவே இருக்காங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. மொத்த விஷயத்தையும் திசை திருப்பு தான். இவர் தான் காரணம். இந்த உள்ள தூக்கி வச்சுட்டா பாருங்க. பேசக்கூடிய பேச்சுக்காக இவர் தூக்கி உள்ள வச்சு ஒரு டிராமா போட்டு பார்த்தாங்க. அது அவர் முடியல. பத்திரிகையாளர் எல்லாம் சொல்றாங்க இவர் ஒரு சர்வாதிகாரமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் சிந்தனையே இல்லாத நடக்கிறாரு. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் சொல்றாரு, விஜய் என்னை சந்திக்கும் போது அசத்திட்டீங்க, கலக்கிட்டீங்க அப்படின்னு எல்லாம் விஜய் சொன்னாரு. எல்லாம் விஜய் அப்படிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது. அசத்திட்டீங்க, கலெக்ட் அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு. வெல்கம்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாரான்னு. இவங்களை கட்சியில சேர்த்துக்கும் போதே இறங்கி வரலையே. ஸ்டாலின் வந்துட்டு ஹீரோ, இங்க உள்ளபடியான ஹீரோ. அவருடைய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை நிறுத்தினா மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில எதிர்ப்பு வரும். ஸ்டாலினுடைய இடத்தை நிரப்புறதுல ரொம்ப கஷ்டம். சும்மா உட்காந்துட்டு அப்படிலாம் சொல்லிட்டு போலாம், டிராமா பண்ணலாம். அதான் வேற கதை. முடியவே முடியாது. லெட்டர்லாம் பதில் சொல்லாத ஒரு அரசு, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இப்படிதான் நீ போகுமா? தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி கட்சிகளுடைய அமைதி இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகள் பெரிய அளவில் அதை எதிர்த்து ஒரு கருத்துக்களை பதிவிடல, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. என்ன காரணம்? மாறிட்டாங்க. மறுபடியும் எதிர்த்துட்டு இப்ப எங்க போறது? திமுகவை எதிர்த்து தாவேக்கா இருந்துச்சு, அப்புறம் தாவேக்காவை எதிர்த்து எங்க போறது? இல்லையா? சோ கடைசி பஸ்ல தான் ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல இருந்து இறக்கி விட்டாங்கன்னா அப்படி நடுக்காட்ட தான் நின்றுட்டு இருக்கணும். அதனால சைலண்டா இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் சொல்றாரு, விஜய் என்னை சந்திக்கும் போது அசத்திட்டீங்க, கலக்கிட்டீங்க அப்படின்னு எல்லாம் விஜய் சொன்னாரு. எல்லாம் விஜய் அப்படிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாதுங்க. அசத்திட்டீங்க, கலெக்ட் அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு. வெல்கம்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாரான்னு. இவங்களை கட்சியில சேர்த்துக்கும் போதே இறங்கி வரலையே அவரு. அது தெரியல. இவங்களால நம்மளுக்கு பேரா டேமேஜா அவரால் எதுவுமே அசஸ் பண்ண முடியல. இவங்களால நம்மளுக்கு பலம் தான் அப்படின்னு அவர் வந்துட்டு இருப்பாரு இல்லையா? வரல. அப்ப என்ன நினைக்கிறாரு? இவங்களால நம்மளுக்கு என்ன டேமேஜ் ஆக போதோ அப்படிதான் நினைக்கிறாருன்னு அர்த்தம். அந்த போட்டோ கூட வரல சார். நான் தேடி தேடி பாக்குறேன். விஜயபாஸ்கர் போடுறாரு எப்படா, ஒரு 4 நாள் கழிச்சு போடுறாரு. எப்பவுமே மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழான்னு யூடியூப் சேனல்ல லைவ் வந்துடும், எல்லா சேனல்ல போடுவாங்க. விஜய் பட்டு வேஷ்டி சட்டி கட்டிட்டு அது ஒரு லாங் போக்கஸ்ல இருந்து எடுத்து அவர் நடந்து வரதா வருது. அவங்க சந்திச்ச போட்டோ எல்லாம் இல்ல. ஆதவர்ஜுனா உள்ளிட்டவருடைய பிளான் என்ன அப்படின்னா, இப்ப எந்த கட்சிகள்லாம் ஆதரிக்குதோ இந்த கட்சிகள் நாளைக்கு பிஜேபிக்கு இணக்கமா நம்ம போகும்போது இவங்க வெளியேறுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பேரை ரிசைன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா தேர்தல் அறிவிப்பாங்க. அவங்கள நிக்க வச்சு ஜெயிச்சு நம்ம சொந்த பெரும்பான்மைக்கு வந்துடலாம். இதுதான் கணக்கு. தேர்தலே நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ரைட்டா? ரெண்டாவது விஷயம், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களே எலெக்ட் பண்ணி மறுபடியும் தாவேகாரில் எலெக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னோம்னா நம்ம கட்சிக்காரன் என்ன ஆவா அப்படின்றத விஜய் யோசிப்பார்ல கொஞ்சமாவது. அதனாலதான் இவங்களோட வந்து அவர் நிக்கவே இல்லை. ஏன்னா இவங்களாம் ஊழல்வாதிகள் அப்படின்றது எல்லாம் வந்து பக்கமா எழுதி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு கேஸ் இருக்குது அப்படின்னா டிபிஎஸ் சொல்லிட்டு போறான். 37 கேஸ் இருக்குது எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல. இவர் மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது. குட்கா ஊழல் இது நிறைய இருக்குன்னு அவன் சொல்லிட்டு போறான். அவ்வளவுதானே. அப்புறம் எப்படி வந்துட்டு அவரு இவங்களோட நின்று போஸ்ட் கொடுப்பாரு? இதுல அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாம இவங்க நடந்துக்கிறது, பதில் சொல்லாது. இந்த அவங்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமி ரெண்டு பேருக்கு போஸ்டிங் போடுறதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, அது ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு தெலுங்கு ராஜ்யம் மாதிரி இருக்குதுங்க. இப்போ எந்த மாநிலத்திலயாவது வேற்று மாநிலத்துக்கார முக்கிய பொறுப்புல இருக்கானா சொல்லுங்க? இப்ப சதீசன் பக்கத்துல அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? சிவகுமார் பக்கத்துல அந்த மாதிரி இருக்காங்களா? சந்திரபாபு நாயுடு பக்கத்துல ஒரு தமிழர் இருக்கிறானா?
இல்லை ரேவந்த் ரெட்டி பக்கத்தில் யாராவது இருக்கானா? விஜய் சுற்றி எல்லாம் தெலுங்காரங்களாவே இருக்காங்க. அது என்னன்னு எனக்கு புரியல, எதுக்காக அப்படின்னு தெரியல. விஷ்ணு ரெட்டி யாரு கேட்டால் அவர் வந்து ஒரு குவாரி ஓனரு, கிரானைட்டுன்றாங்க. அவருக்கு அரசியல் முக்கியத்துவம் எங்கேருந்து வருது? இவர் யாருன்னா ப்ரொடியூசர்ன்றாங்க, அவர் என்ன தமிழக அரசுடைய பிரதிநிதின்றாங்க. இன்னொருத்த பார்த்தோன்னா சினிமாவில் இவருக்கு வந்துட்டு இதுவாக இருந்தவர், ரயாசன் ஆஃபீஸராக ஏதோ இருந்தவர் ஜெகதீஷ் பழனிசாமி. அவரை பார்த்தீங்கன்னா விஜயனுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு வச்சிருக்காரு. அது கூட சொல்லவே இல்லை சார். 12ஆம் தேதி போட்டதாமா. அதான் அதைத்தான் வச்சு பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க, இவர் ஒரு சர்வாதிகாரமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சர்வாதிகாரியான நடந்துக்கல, சிந்தனையே இல்லாத நடக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஊடகங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாத்தையும் சொல்றதுக்கு மக்கள் பத்தியில. நீங்க ஊடகத்தையே புறக்கணிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? கதைகள் அங்கங்க பெருகும். இவங்களாம் என்ன செய்யறாங்கன்றது ஒரு பக்கம் வரும். இப்போ அஸ்ராக்காருக்கு வந்துட்டு உளவுத்துறை பிரிவு ஐஜி இருந்தாரு. அவர் வந்துட்டு நான் வெளியேறேன், டெல்லி அனுப்புங்கன்றாரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, அவர் கொடுக்குற ரிப்போர்ட் சீஃப் மினிஸ்டர் கிட்ட போகக்கூடிய ரிப்போர்ட் இவங்க கிட்ட போதான். அப்புறம் என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஏன்னா அது ரிஸ்க். அது அஸ்ராக்காருக்கு சொன்னான்னு சொல்லிட்டு இவங்க வெளில விட்டாங்கன்னா காலி. அப்ப என்ன பண்ணுவார் அவரு? அவர் வெளில போறாரு. அவரு அதுக்கு ஏதாவது விஜய் கவலைப்பட்டார் பாருங்க, ஒன்றும் கவலைப்படல. அவ்வளவுதான் விஜய். நான் சொல்ல வரேன்னா இவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஸ்டாலினுடைய இடத்த நிரப்புறதுல ரொம்ப கஷ்டம். சும்மா உட்காந்துட்டு அப்படிலாம் சொல்லிட்டு போலாம், டிராமா பண்ணலாம், அதெல்லாம் வேற கதை. ஆட்சியில ஸ்டாலினுடைய சாதனையை ஒரு தாண்டணும், அது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது லிட்டரலா. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா இப்ப இந்த பாஜக கூட விஜய் சொன்னாரு, நான் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு இருந்தாங்க, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், மத்திய அரசோட இணக்கமா போவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. இது வரைக்கும் எதிர்த்து எந்த கேள்வியுமே ஒரு அறிக்கை கூட நம்ம மத்திய அரசை எதிர்த்தோ இல்ல பாஜகவை எதிர்த்தோ நம்ம இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே கொள்கை ரீதியா எதிர்த்தோ எதுவும் பண்ணல. கூட்டணி கட்சிகள் உடன் இருக்கிறாங்க. இது மாதிரி விஜய் பாஜக எதிர்ப்பு நிலையை எடுத்தாரு, அதனாலதான் நாங்க கூட்டணி வச்சோம்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் பண்ணல. ஆனா திமுகவை தினமும் குற்றம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு, இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு அரசியல் இளத்தரையன். எப்படி அப்படின்னம்னா, அவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, திறன் இல்லை. அதிகாரம் இருக்குது ஆனால் திறன் இல்லை. அங்கே சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி அந்த பெரிய அரசு எந்திரத்தை கையாளணுன்றது தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய குறையெல்லாம் அப்படியே தூக்கி ஸ்டாலின் மேலே போடுறாங்க. ஸ்டாலின் வந்துட்டு ஹீரோ, இங்கே உள்ளபடியான ஹீரோ. இந்த மக்களுக்கு எவ்வளோ சாதனைகள்லாம் செஞ்சுருக்கிறாரு. ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஸ்டாலின் மேலே ஏதாவது போட்டோம் அப்படின்னா அப்படியே திசை திருப்புறது, மொத்த விஷயத்தையும் திசை திருப்புறது. இப்போ எதுக்கு இப்போ செந்தில் பாலாஜி அவங்க பிடிச்சாங்க? திசை திருப்பு தான். இவர் தான் காரணம். இந்த உள்ள தூக்கி வச்சுட்டா பாருங்க, பேசக்கூடிய பேச்சுக்காக இவர் தூக்கி உள்ள வச்சு ஒரு ட்ராமா போட்டு பார்த்தாங்க. அது அவர் முடியலை. ஏன்னா அதுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை. எந்த ஆதாரம் இல்லாத எப்படி அவர் கைது பண்ணுறதுக்கு வந்து நீதிமன்றம் ஒத்துக்கல. இவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்டாலின், திமுக ஸ்டாலின், ஸ்டாலின் திமுக, இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் ஸ்டாலின் செஞ்சது தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அவருடைய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை நிறுத்தினா மிகப்பெரிய அளவு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வரும். அதனால எதுவும் பேசுறது இல்லை. அதை அப்படியே செய்யறாரு. 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, அவர் சொன்ன 8வது வரைக்குமான உணவு இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னோம்னா, அதையும் செய்யாத விட்டுட்டோம் அப்படின்னோம்னா மக்கள் வந்துட்டு பொங்கி எழுந்துருவாங்க. இப்போ பாருங்க, நேற்று விஜய் வீட்டுக்கிட்ட பாலவாக்கத்தில் பவர் ஃபெயிலியர், எல்லாரும் விஜய் வீட்டாட்ட வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கை குழந்தைய வச்சுட்டு நாங்கள் நிற்கிறோம் சார் 4 மணி நேரமா ரோட்ல, இதை விட என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த பவர் கட்டை சமாளிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு திட்டமே ஒன்று வச்சுட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று ஐபிஎல்லாம் சொல்றாங்க. அவங்க திமுக பெரிய ஒரு ஊழல் ஆட்சி அப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களாம். ஆனால் அவங்களுடைய ஆட்சியில் ஏன் பவர் ஃபெயிலியர் இல்லாத போச்சு? அவங்களுடைய ஆட்சியில் ஏன் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சு? சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. அப்படின்னா அடிப்படையிலேயே உங்களுக்கு வந்துட்டு ஆட தெரியாது நடனமாவது அரங்கு கோணல்னு சொன்னா அப்படின்னு ஒரு படமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. ஆட தெரியல, உடனே என்னென்னோ விட்டு பார்த்தாங்க, ஒரு வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அது பெருசாக ஆகும் பேசக்கூடாதுன்னு நினச்சாங்க. நான் சொன்னேன் அப்பவே, அவர் திருச்சுடி இது எம்எல்ஏ தங்கம் தென்னரசு ஈஸியாக உடச்சி போட்டாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மின்சார இலாக்கா, அது செந்தில் பாலாஜி உடச்சி தூக்கி போட்டாரு. முடிஞ்சு போச்சா? ஏதாவது நின்றுச்சா? அப்புறம்
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு போறதுக்கு வழியே இல்லை. எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டாரு ஸ்டாலின். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆகி போய் 25 ரூபாய் தான், 75 ரூபா செலவாது அப்படின்னு சொன்னாங்க. டிரான்ஸ்போர்ட் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க இவங்க. திண்டுக்கல் டு பழனி, பழனி டு மதுரை, இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஊடகங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு விஜய் எங்க இருக்கிறாரு, விஜய் எதுவுமே விஜய் பேசாத போது விஜய் பேசுற மாதிரி விவாதத்தை கொண்டு போறாங்க. அவ்வளவுதான். இதுதான் விஜய்க்கு வேணும். ஸோ மக்களை வந்துட்டு ஒரு மாயையில் அப்படியே வச்சுட்டு இருக்க வேண்டியது, அப்படியே ஜெயிச்சிடலான்ட்டு. ஆனா எல்லா மக்களும் இந்த மாதிரி பண்ண முடியாது உங்களால. அவ்வளவுதான். இது எப்படி சார் தாவேக்கா அரசுடைய அஜெண்டானே எடுத்துக்கலாமா? அப்ப கூட இருந்த கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் தான் பயணிச்சாங்க, கொள்கையால் இணைந்த கூட்டணின்னு. கல்லாப்பெட்டி, அதாவது திமுகவோட இருந்ததெல்லாம் கல்லாப்பெட்டி. இவரோட வந்துட்டு உடனே என்னது எல்லாமே விபூதி பெட்டி ஆகிப்போச்சா? தினந்தோறும் திமுகவை குறை சொல்றவங்க, இவங்க தேர்தலுக்கு முன்னாடி மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க, மத்திய பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க, இப்பவும் மோடியை பத்தின கருத்துக்களே அப்படியே இல்லாம ஒரு முழு நேர அஜெண்டாவா திமுக. சட்டப்பேரவையில வந்துட்டு வன்னி ஏதோ பேச ஆரம்பிச்சாரு வன்னி அரசு. அதான் சட்டப்பேரவையில திமுக அரசு ஏதோ விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. இல்ல அப்படிலாம் பேசாதீங்க. யாரு சபாநாயகரை குறுக்கிடுறாரு. இந்த அரசுடைய நிலைப்பாடே வேற. அது கட்சியில சொல்லி ஆகணும். சபாநாயகரே சொல்றாரு பேசாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஆட்சியை காப்பாத்திக்கிறோம். வந்தாச்சு, இதை காப்பாத்திக்கணும். இதுக்கு என்ன பண்றது? வேற வழியே இல்லை. இவர் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். அதற்கான போரம் அது சட்டப்பேரவை. புரியுதுங்களா? ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் அப்படின்னா இன்னைக்கு விஜய் முன்னெடுக்கிறது தான். இன்னும் உணரல நம்ம கிட்ட அதிகாரம் இருக்குது, நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சாகணும், நம்ம தான் இந்த பொறுப்பை சுமக்கணும், எண்ணமே இல்லை. அப்படியே தூக்கி போட்டு விட்டுட்டு யார் யாரும் எடுத்து வந்து உட்கார வச்சிருக்காரு. ஜான ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, இவங்கெல்லாம் யார்? தமிழ்நாட்டோட இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் இன்னொருத்தரை பார்த்தா டெல்லி பிரதிநிதி, யாருன்னு கேட்டால் அவங்க ப்ரொடியூசரு. இன்னொருத்தர் யாருன்னா பார்த்தா கேமராமேன், எடிட்டர், அவன் வந்துருக்கான் கீழே. இது என்ன ஆட்சி? இது எதுவுமே அஷூரிங்கா இல்லையே, உறுதியா இல்லையே. கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார மனநிலை அந்த மாதிரி நகர்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்ம சொல்றோம். அப்படிதான் இருக்குதா? அப்படிதான் சொல்றாங்க பலரும். தான் தான் எல்லாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரூர் போறாரு, அந்த விடயத்தை கூட நீங்க எடுத்துங்க. ஏன் கரூரை வந்துட்டு அவர் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றாங்க? அவங்களுடைய இமேஜுக்கு விழுந்த மிகப்பெரிய இடி அதுதான். அவங்க பெருசா ஒரு சூத்திரம் பண்ணி தேர்தலுக்காக அது வந்துட்டு உருவாக்குனாங்க ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்காக தான் இதுல வந்துட்டு சினிமாவில் பயன்படுத்தக்கூடிய அதே கேமராவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத வெளிக்கொணர்ந்து அந்த எவிடன்சஸ் சிபிஐ கிட்ட கொடுத்ததே செந்தில் பாலாஜி தான். கொடுத்துட்டோன்னு தானே அது வெளில வந்துச்சு. அதனாலதான் அவங்க செந்தில் பாலாஜி குறி வைக்கிறாங்க. ஏன்னா நாங்க எந்த தப்பும் சொல்லல, நாங்க எந்த தப்பும் செய்யறது இல்லை, நாங்க உங்களோட தான் இருக்கிறோம். அந்த இடத்த விட்டு போனது இவருக்கு பெரிய டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ அதுதான் அவர் கட்டி காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாரு. அவரு கரூர்லயே இவங்க தோத்துட்டாங்க தானே, புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா அந்த 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 அவமானத்தை தொடச்சி எறியணும். இவங்களோட இமேஜில் விழுந்த ஒரு பெரிய அடி அதை தொடச்சி எறியணும். அதுக்காக வந்துட்டு இவ்வளோ விஷயத்த பண்றாங்க. அவங்க நாளைக்கு 10 கிலோமீட்டர் 6700 போலீஸ்காரோடைய பாதுகாப்போட 10 கிலோமீட்டர் வந்துட்டு சாலை பவனி வர போறாரு. அதுக்கப்புறம் அந்த மக்களை சந்திக்க போறாரு. இதுல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஆதவர்ஜுனா சொல்றாரு, இன்னும் 50 வருஷத்துக்கு இவர் தான் முதலமைச்சர். மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த ஒரு எண்ணத்துலதான் இப்படி ஆடுறது. இந்த மாதிரி ஒரு எல்லா முடிவுகளையும் ஆதவர்ஜுனாவுடைய ரகசிய திட்டங்கள் என்னன்றதெல்லாம் விஜய்க்கு தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவர் ஏன் இந்த மாதிரி பேசுறாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. உன்னுடைய பொசிஷன்ல உங்களுடைய அரசுல அவர் ஒரு கீ பர்சனா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? ஆட்களை வாங்குறது, கண்டபடி பேசுறது, போலீஸே சொல்றாரு கொலை பண்ணாங்கன்ட்டு. அப்ப என்ன அர்த்தம்? ஆட்சி அதிகாரத்துல இருந்து விஜய் எல்லா இடத்துலயும் சிக்க வைக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா? கடைசியில எங்க வந்தது பாதிப்பு ஏற்படும்? விஜய் கிட்ட தானே பாதிப்பு ஏற்படும். அப்ப ஆதவர்ஜுனோட திட்டம் என்ன அப்படின்றது யாருக்கு தெரியும்? பதில் சொல்லாத ஒரு அரசு எதுக்குமே. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இப்படிதான் நீ போகுமா? பதில் சொல்ல தெரியல, கப்பாசிட்டி இல்லை எங்களுக்கு ஆள்றதுக்கு, அவ்வளவுதான். சட்டப்பேரவையில் மட்டும் அவர் என்ன பதில் சொன்னாரு? எழுதுனதை தந்து படிச்சாரு. அவர் யார் கேட்டது? அப்படியே எப்படி நீ நேரா வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு யார் கேட்டது? அவரே ஒரு கேள்வியை உருவாக்கிட்டு அவரே ஒரு பதிலை தயாரிச்சுட்டு அவரே பேசிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான். உண்மை அது கிடையாது. ஸோ இப்படியான ஒரு டிராமாவை பண்ணிட்டு இருக்காரு அவரு. இன்னும் சொல்ல போனால் ஒரு சினிமா கவர்மெண்ட் அது. ஷூட்டிங் ஸ்பாட் அங்கே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்ரட்டேரியட், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, மீனிங்ஃபுல்லாக எதுவுமே நடக்கலை. இதுதான் உண்மை.
இந்த கரூர் பயணத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது செந்தில் பாலாஜி கைது செய்ய முயற்சி, அது முடியல. நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆதவர்ஜுனா சொன்னாரு, இது திமுக தான் காரணம், போலீஸ்காரங்களை வச்சு கொன்னுட்டாங்க, ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கை தீக்காம விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்குதான் உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு பெட்டிஷன் போட்டாங்க. அதனால நீங்க சண்டையை தெருவில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க நீதிபதிகள் எல்லாம். அப்புறம் என்ன சொல்றது அங்க போயிட்டு? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆதவர்ஜுனா சொன்னது தப்புன்றது உலகத்துக்கே தெரியும். போலீஸ் அதை செஞ்சது. போலீஸ் அமைச்சர் யாரு? விஜய் தானே. இதை போலீஸ் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். திமுக முதலமைச்சரோ இல்ல மற்றவர்களோ உதயநிதியுடைய நன்மைக்காக போலீஸை விட்டு அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்றாருல்ல ஆதவர்ஜுனா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விட்டு சொல்லுங்க பார்ப்போம். இல்ல முடியாது உங்களால. நீங்க சொல்ற மாதிரி போலீஸ் இவங்க கையில தான் இருக்கிறாங்க. இப்போ போலீஸை வச்சு கொண்டாங்கன்னா அதே போலீஸ் வச்சு விசாரிச்சு நிரூபிக்க வேண்டியதாங்க. அதே போலீஸ் வச்சு விசாரிக்க வேணாம், அதே போலீஸ் விட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும். இவங்க ஆமா எங்களெல்லாம் அவங்க சொன்னாங்க, நாங்க தான் அந்த மக்களை அடிச்சோம், நடக்காத எப்படி நீங்க சொல்ல முடியும்? செந்தில் பாலாஜியை கைது பண்ணா அந்த கணக்கை தீர்த்திடலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவங்களோட இது என்னன்னா, மக்கள் மனதுல ஒரு உருவகம் தாங்க, அதாவது ஒரு பில்டப், ஒரு ஸ்டோரி, அதாவது ஒரு நரேட்டிவ்ன்றாங்க இல்லையா, அந்த மக்கள் நம்பக்கூடிய வகையில எல்லாத்தையும் ஒரு தான் காரணம், எல்லாத்தையும் ஒரு காரணம், அதனால தான் நாங்க தூக்கி உள்ள வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நிரூபிக்கிறது அப்படின்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? எங்க இருக்கிறாரு இவரு அந்த வழக்குல? எங்க காசு டிரான்சாக்ட் ஆச்சு? எங்க ஒரு தொடர்புல இருக்கிறாங்க, யாருடைய ஒரு தொடர்பு இருக்கிறாரு? எதுவுமே நிரூபிக்கப்படல. ஸோ உடனே அவங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு? கண்டிஷனல் பெயில் கொடுத்து அனுப்பிடுச்சு. அவ்வளவுதான், 2 பேருக்கும். இவங்களுடைய பிளான் அடிபட்டு போச்சு. புரியுதுங்களா? ஆனா அங்க போயிட்டு சொல்ல போறாரு பாருங்க கதையெல்லாம். மறுபடியும் ஒரு மூச்சு அழுது மூக்க சுத்தினால சுத்துவாரு, நமக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் அவர் அப்படிதான் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரர் காலில் விழுந்தாரு, கட்டி முடிச்சாரு, அழுதாரு, கதறினாரு, மன்னிப்பு கேட்டாரு எல்லாம் சொன்னாங்க இல்லையா? என்ன செய்யறாருன்றதை பார்ப்போம். இப்படி அவருடைய பேச்சு நம்மளே யூகிக்கல அப்படின்னா, என்னை சந்திக்க விடலை, உங்களை பாக்குறதுக்கு விடல, திமுக தடுத்துருச்சு, திமுக தான் காரணம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு நரேட்டிவ்னு பார்க்கும்போது திரும்ப திரும்ப செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினையும் ஒரு வில்லனா மாத்தணும். நீங்க சாதாரணமா ஒரு கரூர் மக்களை மட்டும் நீங்க சொல்றீங்க. நான் என்னோட அனுபவத்துல நான் சொல்ல வரேன். இங்க கலைஞர் ஆட்சி இல்ல அதிமுக ஆட்சி இதுல எல்லாம் சேர்ந்து பலன் பெற்று படிச்சு இங்க இருக்கிற ஐடில வேலை செய்யறான்ல தமிழ, அவன் வீட்டு பிள்ளைங்க விஜய் ஓட்டு போட்டுருக்கிறான். என்னன்னு நான் கேட்டேன். ஒரு மாற்றத்துக்கு தான் மாமா அப்படின்றான். என்ன மாற்றம் அப்படின்னா, ஒரு மாற்றம் அப்படின்னோம்னா ஸ்டாலினை விட டேலண்டடா அடுத்த ஆள் இருக்கணும், விஜய் டேலண்டடா இருக்கணும், இல்ல தாவேக்காரா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கணும். அப்படி யாருமே இல்லை. ஆனா அவன் சொல்றான், ஒரு மாற்றத்துக்காக நான் பதில் பண்ணேன், எல்லாமே மோசமா இருக்குது அப்படின்றான். ஸோ அந்த மயக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க பாருங்க. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோகத்துக்கு ஆளாயிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே அவ்வளவுதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.